முருகர் பக்தர் யாருன்னா இருந்தால் அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. முருகருக்கு ஃபேவரட்டான ஒரு பலகாரம் இன்றைக்கி பார்த்துடலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு 5 ஸ்பூன் அளவுக்கு நான் பைத்தம் பருப்பு எடுத்துக்கிறேன். நல்லா பொன்னிறமாக வறுத்துடலாம். அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நான் தேங்காய்லாம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி ஜாடியில் வச்சுருக்கேன். அந்த தேங்காய் கூடவே இந்த வறுத்த பருப்பையும் சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதே பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். நெய்யை விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பீஸாக தேங்காய் கட் பண்ணி வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கிறேன். வறுபட்ட நெய்யிலே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க பைத்தம் பருப்பு இருக்கு இல்லைங்களா, அது கூட தேங்காய் போட்டு நல்லா கொரப்பாக அரைச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் ரொம்பலாம் நைஸாக அரைக்கக்கூடாது. ஸோ அரைச்சி விடுதேன் இந்த நெய்யிலேயே விட்டுட்டு அந்த கட்டி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம். கலந்து கொடுத்துட்டே இருந்தால் கட்டியாயிடும். அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ சேர்த்துங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து வெல்லம் தான் சேர்த்துட்டேன். வெல்லம் சேர்த்துட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணும்னா சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் சேர்த்து தான் கொடுப்பாங்க. ஸோ நல்லா வெல்லம்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வறுத்து வச்ச தேங்காயும் இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டே வரலாம். இந்த வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி இந்த பலகாரத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு நல்லா பாத்திரத்தில் ஒட்டாத ஸ்டேஜில் இறக்கிட வேண்டியது தான். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு யாருன்னா இந்த ரெசிபி என்னன்னு தெரிஞ்சால் வந்து கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது முருகர் கோவிலில் திருச்செந்தூரில் ரொம்ப ஃபேமஸான ஒரு பலகாரம் தான். அதுக்கப்புறம் இது எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச திருச்செந்தூர் போகிறச்செல்லாம் நான் வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு பலகாரம் தான். அந்த இலையில வச்சு கொடுப்பாங்க. ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் வந்து செவ்வாய்க்கிழமைன்றதுனால செஞ்சு பார்த்தேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக இது எனக்கு வந்து தெரியாது. ரேண்டமாக நான் வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு அந்த ரெசிபியை தெரிஞ்சுட்டு பண்ணேன்.